அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர்களுடன் பித்தளைப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம், இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை திமுக அரசு ரத்து செய்துவிட்டது. வெறும் வாயில் மட்டும் வடை சுடும் அரசாக திமுக அரசு உள்ளது என வேட்பாளர் முகமது முபாரக் பிள்ளையார் நடத்தத்தில் விமர்சனம். திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக், முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரோடு பித்தளைப்பட்டி, பிள்ளையார் நத்தம், ஆலமரத்துப்பட்டி, பஞ்சம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் வேட்பாளர் முகமது முபாரக் பேசும்போது, விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு உள்ளது. அரிசி விலை, பருப்பு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை திமுக அரசின் உயர்த்தியுள்ளது. அதிமுக அரசு மக்களின் நலனுக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் கொண்டு வந்த திட்டங்களான தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டது. படித்த மாணவிகள் திருமணத்தின் போது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ரத்து செய்துவிட்ட திமுக அரசு, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்துவதற்காக அதிமுகவால் கொண்டுவரப்பட்ட இலவச ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டத்தையும் இல்லாமல் செய்துவிட்டனர். இதுபோன்று மக்களின் வாழ்வாதாரத்தையும் மக்களின் சிரமத்தையும் போக்கும் வகையில் அதிமுகவால் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை ரத்து செய்துவிட்டு திமுக அரசு வெறும் வாயில் வடை சுடும் அரசாக இருந்து வருகிறது. எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் பல்வேறு திட்டங்களை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன் என தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய வாக்குகளை அளிக்க வேண்டிய சின்னம் என்பது இரட்டை இலை சின்னமாகத்தான் இருக்கும். எத்தனையோ திட்டங்களை கடந்த அம்மாவுடைய ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் இன்றைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து எப்பா தாலிக்கு தங்கம் இருக்குது, பிள்ளை வந்து நம்ம கட்டி கொடுக்கறதுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கையோடு செய்த திட்டங்கள், அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதே போல +2 அல்லது காலேஜோ முடிச்ச நம்முடைய மகளிருக்கு, மாணவிகளுக்கு, அவங்களுக்கு திருமணத்துக்கு வரும் பொழுது, திருமண வயது அடையும் பொழுது அவங்களுக்கு 50,000, 70,000, 75,000 கொடுத்த காசு, அதை இப்போ வந்து நிறுத்திட்டாங்க. அதுபோல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்காக வேண்டி ஒரு குடும்பத்துக்கு வந்து பயன்படும், ஆடு மாடுகள் வாங்குறது, அதை வச்சு தொழில் செய்ய முடியும், ஒரு ஆடு மாடுகள் வாங்குற திட்டங்கள், அது எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கொண்டு வந்த எல்லா மக்கள் நல திட்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வெறும் வாயில மட்டும், வெறும் வாயால வடை சுடுவதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அதுல மட்டும் வடை சுடுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக, இதற்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டுகிற விதமாக நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு தரும் பொழுது இரட்டை இலை